சொல்லு தமிழ். நம்ம இனிமே இந்த வீட்டை விட்டு போக மாட்டோம்லம்மா. அம்மா, அப்பா நம்மள போக விட மாட்டார்லாமா? பசங்களா, நான் சொல்றேன், இனிமே எங்கேயும் போக மாட்டீங்க, இங்கதான் இருப்பீங்க. போதுமா? ஆதி தம்பிதா உங்க அம்மாவுக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி வந்து நின்னு எல்லாத்தையும் சரி பண்ணி வைக்கிறாரே, அப்புறம் நீங்க எப்படி போக முடியும்? அம்மா, நாங்க தவக்கல மாமா கூட போய் விளையாடுறோமா. போங்க, ஆனா சீக்கிரமா வந்துடணும். சரிம்மா. போயிட்டு வாங்க. வாடா. பாத்து. எனக்கு இப்பதாம மனசுக்கு நிம்மதியா இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த கடங்காரி மித்ராதான். அவதான் திட்டம் போட்டு இந்த வேலையை பார்த்திருக்கான். அவளுக்கு உன்னை இந்த வீட்டை விட்டும் ஆபீஸ விட்டும் அனுப்பி ஆகணும். அதுக்கு தான் அந்த பாதகத்தி இவ்வளவு கேவலமான வேலையை பார்த்திருக்கான். பாரதி, இத சும்மா விடக்கூடாது. வர வர அவ ஆட்டம் தாங்க முடியல. இத ஆதி தம்பிகிட்ட சொல்லிட வேண்டியதானே? வேணாம் பாட்டி, அவளை பத்தி நாம சொல்லி அவருக்கு தெரிய வரதை விட தானா தெரிய வந்தாதான் நல்லது. கண்டிப்பா அது நடக்கும். யாரு பாரதி? ஆதிக்கு ஆபீஸ்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தார்ல, அந்த டாக்டர் தான் பாட்டி. ஹலோ, சொல்லுங்க டாக்டர். பாரதி, நான் ஆதியோட பிளட் சாம்பிளை லேப்ல கொடுத்துருந்தேன். இப்போதான் ரிப்போர்ட் வந்தது. ஆதி ரெகுலரா சாப்பிட்ற மாத்திரையோட தூக்க மாத்திரை மிக்ஸ் ஆகிருந்திருக்கு. அதனால தான் ப்ராப்ளம் ஆகி ஆதிக்கு மயக்கமாயிருக்கு. உண்மையை சொல்லணும்னா அவரை நாம சரியான நேரத்தில் காப்பாத்திட்டோம். என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா பாரதி, அவருக்கு சரியான நேரத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாத்தியாச்சு. இல்லைன்னா அவர் உயிருக்கே ஆபத்தா இருக்கும். இனிமே டேப்லெட் கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க. ஆதிக்கு மறுபடியும் தலை சுத்தலோ இல்ல வாந்தி வந்தாலோ எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே டாக்டர். என்கிட்ட உங்க நம்பர் மட்டும்தான் இருந்துச்சு, அதான் விஷயத்த சொல்லலாம்னு சொன்னேன். தேங்க்யூ டாக்டர். ஓகேமா. ஆதி சாப்பிடுற டேப்லெட் கூட ஸ்லீப்பிங் டோஸ் எப்படி மிக்ஸ் ஆச்சு?